ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்போம். நம்ம ஃபேஸ்புக்ல நோட்டிட்டு இருப்போம், இல்ல யூடியூப்ல நோட்டிட்டு இருப்போம், இல்ல வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருப்போம், இல்ல உங்க வீட்டுல குழந்தைங்க டக்குன்னு மொபைல் கேட்கறாங்க அப்படின்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் கேட்கறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா போதும், முடிஞ்சு. நம்ம மொபைல்ல இருந்த எல்லா அப்ளிகேஷனுமே எங்க போச்சுன்னே தெரியாது. வெறும் ஸ்கிரீன்ல 2 அப்ளிகேஷன் தான் இருக்கும். அந்த 2 அப்ளிகேஷன் தான் அவங்களால லான்ச் பண்ணி பார்க்க முடியும். அதை தவிர அவங்களால எந்த அப்ளிகேஷனுமே லான்ச் பண்ணி பார்க்க முடியாது. வெறும் 2 அப்ளிகேஷன்ஸ் தான். இங்க ஸ்வைப் பண்ணாலும் அங்க ஸ்வைப் பண்ணாலும் என்னதான் தலைகளான தண்ணி குடிச்சாலும் நோட்டிபிகேஷன் எடுத்துட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி எப்படி செட் பண்ணிடலாம்? சூப்பரான ஒரு மெத்தட் இது. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, உங்க மொபைல நீங்க கையில குடுக்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு ஃபைல வச்சிருப்போம், குழந்தைங்க கையில இருந்து மொபைல நம்ம வாங்கி பார்த்தா அந்த ஃபைல் உயிரோட இருக்காது, செத்து போயிருக்கும். ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை வச்சிருப்போம், மொபைல்ல பார்த்தா அந்த சீக்கிரட்டான விஷயங்கள் எலிட் ஆயிருக்கும். அது குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்ம கூட சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாராவது மொபைல கேட்கறாங்க அப்படின்னா நம்ம இப்படி நோண்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை பண்ணி கொடுத்தா போதும், மேட்ரு ஓவர். எல்லா அப்ளிகேஷனுமே மறைஞ்சிரும். இந்த மாதிரி எப்படி செட் பண்ணிக்கலாம்? சூப்பரான ஒரு விஷயம் இது. சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வீடியோகளோட லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலா இது பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா நம்ம மொபைல்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நம்ம மொபைல் ஒரு ஆளுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு ட்ரிக் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹூ வில் பி யூசிங் திஸ் டிவைஸ் அப்படின்னு, யாருக்காக இந்த உங்க மொபைல்ல இந்த செட்டிங்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும். சொன்னது மாதிரி உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க, இல்ல நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த சைல்டு ஒன்லி அப்படின்றத போட்டுக்கிறேன். சோ அதுக்காக அந்த ஏஜஸ் கேட்கும். சோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். சோ அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பின் வந்து செட் பண்ண சொல்லும். ப்ளீஸ் என்டர் யுவர் 4 டிஜிட் பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு 4 டிஜிட் பின் வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நான் இதுல வந்து 5 6 7 8 நான் கொடுத்துக்கிறேன். சோ பின் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இமெயில் ஐடி செட் பண்ண சொல்லி இமெயில் ஐடி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பின் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ் எனேபிள் பண்ண சொல்லும். சோ எல்லா செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டு கடைசி பாத்தீங்கன்னா செட்டப் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். சோ அதை நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா நம்ம மொபைல இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா அப்ளிகேஷனுமே இதெல்லாம் வந்து வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் எழுதி காட்டும், எப்படி எப்படி பண்ணணும், இது இந்த ஆப்ஷன் அப்படின்ற எழுதி காமிக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அப்படி நம்ம வெளியில டச் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சோ நீங்க ஒரு ஆளு கையில கொடுக்க போறீங்க, இல்ல உங்க வீட்டுல குழந்தைங்க கேட்கறாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டக்குன்னு மொபைல கேட்கறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க உங்க மொபைல கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்க மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன் உங்க மொபைல தெரியணுமோ அதை மட்டும் நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து யூடியூப் பார்ப்பாங்க. சோ யூடியூப் வந்து செலக்ட் பண்ணுங்க. சோ கூகுள்ல அவங்க என்னதான் டைப் பண்ணாலும் அது நோ ப்ராப்ளம். சோ கூகுள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே டன் ஆப்ஷன் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டக்குன்னு வந்துடும். சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த 2 அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். கூகுள் செலக்ட் பண்ணோம், கூகுள் செலக்ட் பண்ணா, யூடியூப் செலக்ட் பண்ணோம், இவ்வளவுதான் இருக்கு. வேற இதுல எதுவுமே கிடையாது. அப்படி இப்படி எங்க ஸ்வைப் பண்ணாலும் எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. மேல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் ஆட பட்டன் இருக்கும், பக்கத்துல ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் நீங்க என்னதான் கிளிக் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அதுல செலக்ட் பண்ணமோ அந்தந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். அதாவது கூகுளும் யூடியூபும் செலக்ட் பண்ணும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம மொபைல் ஒரு ஆளுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம சேஃபா பிரைவசியா யூஸ் பண்றோமோ யாருமே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. என்ன பண்ணாலும் கிளிக் ஆகுது. பாத்தீங்கன்னா பேக் பட்டன் கிளிக் பண்ணாலும் எக்ஸிட் பண்ணதான் சொல்லும். இது பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணதான் சொல்லும். சோ இப்போ என்ன ஆகும், நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்க இந்த 2 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா கூகுள் ஓபன் பண்ணுவாங்க, இல்ல யூடியூப் ஓபன் பண்ணுவாங்க. இந்த 2 அப்ளிகேஷன்ஸ் தான் அவங்களால ஓபன் பண்ணி பார்க்க முடியுமே தவிர எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே அவங்களுக்கு பார்க்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா மேல இருக்க இந்த எக்ஸிட் பட்டன் நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா இந்த மாதிரி பின் கேட்கும். சோ தப்பான பின் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் பின் வரும். சோ கரெக்டான பின் என்ன 5 6 7 8 கொடுத்து நம்ம என்டர் கொடுத்துறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்துரும். சோ இப்ப நம்ம கிட்ட நம்ம மொபைல் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம வந்து நம்ம குழந்தைங்க கேட்கறாங்க, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு மொபைல் கேட்கறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டக்குனு ஓபன் பண்ணி கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். சோ அதுல இருந்து எங்கேயுமே போக முடியாது. இப்ப நான் ஒர்க் ஆகாது. பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எடுத்துட்டாலும் ஒர்க் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிரும். ஃபைல் மேனேஜர்ல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது, என்ன போட்டோஸ் இருக்குன்னு பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம இதுல என்னென்ன அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணாமோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஸ்கிரீன்ல இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சூப்பரான ட்ரிக் இது. சோ இதனால நம்ம மொபைல் பக்கா சேஃபா இருக்கும். சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.